இன்றைக்கி பரங்கிக்காய், முருங்கைக்காய், நூக்கல், கேரட் எல்லாமே போட்டு அப்படியே சாம்பார் சாதமாக ஒரே மாதிரி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு வந்து செஞ்சேன். கொஞ்சம் புளியும் ஊற வச்சுருக்கேன். இதுக்கு வந்து பேஸ்ட் வந்து அரைச்சிக்கணும். அதுக்காக வந்து சீரகம், சோம்பு, மிளகு, தனியா, மிளகாய் இதெல்லாமே சேர்த்து நல்லா வந்து வதக்கிட்டு அப்படியே வந்து அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். சாதத்தையும் பாசிப்பருப்பு, இன்றைக்கி துவரம்பருப்பு எடுக்காமல் பாசிப்பருப்பு தான் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் போட்டு நல்லா குலைவாக வேக வச்சுக்கிட்டேன். இப்போ இதில் வந்து புளி தண்ணி, நம்ம அரைச்ச பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு சாதத்தோட மொத்தமாக சேர்த்து ஒரு விசில் விட்டு இறக்குனா போதும். ரொம்ப டேஸ்டான சாம்பார் சாதம் ரொம்ப செமையாக ரெடி ஆயிரும். இதுக்கு வந்து நெய் விட்டு வதக்கணுன்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நெய் ஊற்றி வெங்காயம் எல்லாமே போட்டு அந்த வெங்காயம் நல்லா நெய்யில் வதங்கணும். வதங்கி கருவேப்பிலை, மிளகாலாம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம்லாம் சேர்த்து இந்த தாளிப்பு அதில் சேர்த்தோன்னாக்கா கம கமன் வீடே மணக்கிற அளவுக்கு சாம்பார் சாதம் ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நல்லா கெட்டியாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.